ஹலோ மக்களே. ஸோ தினமும் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், வேலை பார்க்குறோம். இன்பிட்வீனில் நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவோம். சில இடத்துக்கு போகும்போது சில பேரை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணம் தான். ஜஸ்ட் எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்லான்னு இருக்கேன் நான். ஸோ ஜஸ்ட்டு வாங்க மக்களே, அந்த குட்டி ஸ்டோரிக்கு உள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் தலைப்பு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மனசு, ஒருத்தவங்களோட நல்ல மனசு அவங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் மக்களே. ஸோ ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ராமன் என்ற ஒரு ஏழை பையன் இருந்தாமோ மக்களே. ஸோ இது சில பேருக்கு உண்மை சம்பவங்களாக கூட இருக்கலாம், பார்த்துருக்கலாம் சில பேர். நானும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். நான் அனுபவத்தை கண்டிப்பாக அந்த மாதிரியான அனுபவம் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கும் சில பேருக்கு அது அமைஞ்சிருக்கலாம். ஸோ ராமு ரொம்ப நல்ல மனசுக்காரன், ஆனால் அவன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் மக்களே. எல்லோரும் மாதிரி தான். அவன் தினமும் வேலைக்கு போய் சம்பாதிச்சது தான் அவன் அம்மாவையும் பார்த்து கொண்டான். ஒரு நாள் ராமு வேலையை முடித்து வீடு திரும்பும்போது சாலையோரத்தில் ஒரு வயதான தாத்தா உட்கார்ந்துருந்தார். அவருக்கு ரொம்ப பசி, நிற்கக்கூட முடியல அவரால். அதை பார்த்த ராமு அவனிடம் இருந்த ஒரு சிறிய உணவு கூட யோசிக்காமல் அந்த தாத்தாவுக்கு கொடுத்தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் ராமுவின் நண்பர் குமார் அங்கேயே வந்தார். ஸோ அவன் ராமு பார்த்து சொன்னான், ஏண்டா ராமு, நீயே சாப்பிட பணம் இல்லாமல் இருக்க, இப்படி எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருந்தால் நீ எப்படி வாழ போகிற அப்படின்னு ராமுக்கிட்ட அவர் நண்பர் சொன்னார். உடனே ராமு சிரிச்சிட்டே சொன்னான், நமக்கு கிடைச்சதில் கொஞ்சம் கொடுத்தாலும் பரவாயில்லடா, அவருக்கு அது இப்போது உயிர் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தாங்க. அப்புறமா சில விஷயம் நடக்குது. ராமு வீட்டுக்கு போகிறான். அவனோட அம்மா அவனை பார்த்ததும் கேட்டாங்க, சாப்பாடு எங்கே அப்படின்னு. ஸோ ராமு சின்ன சிரிப்போடு நடந்ததை சொன்னான். அவனோட அம்மா கொஞ்சம் கவலைப்பட்டாலும் அவனை பார்த்து பெருமையாக சிரித்தாங்க. நீ நல்ல மனசு தான் உன் பெரிய சொத்துடா, உனக்கு இருக்கிறுடைய நல்ல மனசு தான் உனக்கு பெரிய சொத்துடா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவனுக்கு. அது ஒன்று போதுங்க, சரிங்களா? அந்த பலனை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அந்த ஒரு நல்ல மனசு தான் ஒரு பெரிய சொத்து நம்மளுக்கு. ஸோ அடுத்த நாள் ராம வேலை தேடி நகரத்துக்கு போகிறான். ஸோ அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூக்கு வேலைக்கு இன்டர்வியூ நடக்குது. ஆக்சுவலி ராமுவும் ட்ரை பண்ணான், ஆனால் அவன் படிப்பு ரொம்ப கம்மி. அதனால் அவன் செலக்ட் ஆகுவானான் என்று அவனுக்கே நம்பிக்கை இல்லை. ஸோ இன்டர்வியூக்கு முன் அவன் வெளியே உட்கார்ந்திருந்த ஒரு செக்யூரிட்டி அங்கிள்கிட்ட தண்ணீர் வாங்கி கொடுத்தான். ஸோ நீங்களும் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறீங்க, இதை குடிங்கன்னு சொன்னான். அந்த அங்கிள் மனசார ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு ஸ்டோரியே இருக்குது இந்த கதையில். இன்டர்வியூ ரூமுக்கு போனப்போ அவன் கண்டு ஆச்சரியப்பட்டான். அந்த இன்டர்வியூ எடுக்கும் ஆள் யாருன்னு உங்களால் இப்போ கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதாங்க நேற்று அவன் உதவி செஞ்ச அந்த தாத்தா தான். பார்த்தீங்களா ட்விஸ்ட்டு? ஸோ அந்த தாத்தா ஆக்சுவலி அந்த கம்பெனியின் ஓனர். அவர் ராமுவை பார்த்து சிரித்து சொன்னார், நான் உன் மனசை நேற்று பார்த்துட்டேன். இப்போவும் நீ நல்லதையே செய்து கொண்டிருக்கிற. அவர் மேலும் சொன்னார், எங்களுக்கு படிப்பு மட்டும் வேண்டாம், நம்பிக்கையுடன் நல்ல மனசு உள்ளவர்களும் தேவை. அதுக்கப்புறம் தான் ராமுவோட வாழ்க்கை முழுக்க மாறி போச்சுங்க. அவன் நல்ல வேலை கிடைச்சிது, அவனுக்கு அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டான். அவனோட நண்பன் குமாரும் இதை பார்த்து மாறினான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் உங்களை ஒரு இன்ஸ்பயராக ஒரு ஆளை எடுத்து உங்களால் 4 பேர் மாறுவாங்க. நீங்கள் நல்லது பண்ணுங்கள், அது போதும். ஸோ நம்ம செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை மாற்றும் விதையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இன்று செய்யும் நல்லது நாளை உங்கள் வாழ்க்கையை சர்ப்ரைஸாக பண்ணும். தேங்க்யூ வெரி மச். என்று இல்லை, சின்ன சின்ன நல்ல செயல்களே போதுமானது. ஸோ நீங்கள் யாராவது ஒருவருக்கு உதவி பண்ணுறீங்கன்னா
அல்லது யாராவது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக உதவி பண்ணியிருக்காங்களா, அது என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்னு கீழே கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், ரியல் லைஃப் செஷன், ரியல் லைஃப் லெசன்ஸ் நான் இந்த சேனலில் தொடர்ந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மிஸ் ஆகாதீங்க. எந்த வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. உங்கள் சப்போர்ட் தான் இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் தொடர்ந்து செய்ய மோட்டிவேஷன். நண்பர்களே, நல்லது செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை தானாகவே நல்லதாக மாறும். பி த ரீசன் someone smiles today. பாய் மக்களே.